அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. மனிதர்களாகிய நாம பூமியில செய்யக்கூடிய நடவடிக்கைகளால பூமியோட இயல்பே மாறிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் சீனா செய்த ஒரு காரியத்தால பூமியோட சுழற்சி பாதிக்கப்பட்டு ஒரு நாளுடைய நீளமே அதிகரிச்சிருக்கான். அது ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கு? இதனால எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்ட்டு அமெரிக்காவுடைய நாசா விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது தொடர்பா தான் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம். உலகின் 2வது பெரிய பொருளாதாரமா இருக்கக்கூடிய சீனா, நம்ம பார்த்து வியக்கக்கூடிய வகையில பல கட்டுமானங்கள, உட்கட்டமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி சீனா கட்டின மிகப்பெரிய திட்டம் தான் த்ரீ கோர்ஜஸ் டேம். இது உலகின் மிகப்பெரிய புனல் மின் நிலையம். இந்த அணை எவ்வளவு பெருசு அப்படின்னா, பூமியோட ரொட்டேஷனையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டமா இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மத்திய சீனாவோட ஹூபே மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அணை சீனாவுடைய துயரம் என அழைக்கப்படக்கூடிய யாங்சே ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. பக்கத்துல இருக்கிற குடாங்சியா, வூக்சியா மற்றும் ஜிலிங்சியா ஆகிய 3 பள்ளத்தாக்குகளை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அணை எத்தனை ஆண்டுகள் கட்டப்பட்டதுன்னா, கடந்த 1994ஆம் ஆண்டு இந்த த்ரீ கோர்ஜஸ் அணையோட கட்டுமானத்தை தொடங்கியிருக்காங்க. சுமார் 12 ஆண்டுகள் இந்த கட்டுமானம் நடந்த நிலையில கடந்த 2006ஆம் ஆண்டுல தான் கட்டுமானம் முழுமையாகவே முடிவடைஞ்சிருக்கு. 2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்ட சுனாமியால பூமியோட ரொட்டேஷன் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பற்றி நாசா ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. அப்போதுதான் 2005ஆம் ஆண்டுல இந்த அணைக்கும் கூட பூமியோட சுழற்சியை பாதிக்கக்கூடிய திறன் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தொடர்பா நாசா தன்னுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூமியோடைய நிறை எப்போதும் பரவலாதான் இருக்கும். ஒரே இடத்துல பூமியோட நிறை அதிகரிக்கும் போது கிரகத்தோட அந்த நிலைத்தன்மை மற்றும் சுழற்சியில அது சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதே மாதிரி டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, அதனோட இயக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் அப்படிங்கிறது பூமியோட சுழற்சியை சிறிது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கடந்த 2004ல இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு பிறகு இதுதான் நடந்திருக்கு அப்படின்னுட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் பூமியோட நிறைய பாதித்ததாகவும் இதனால பூமியோட ரொட்டேஷன் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கு. மேலும் இதனால பூமியில ஒரு நாளின் நீளம் அப்படிங்கிறத 2.68 மைக்ரோ செகண்ட்ஸ் குறைஞ்சிருக்கிறதா ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி நிலநடுக்கம் பூமியோட ரொட்டேஷனை பாதிக்குதோ அதே மாதிரிதான் நீர் ஒரே இடத்துல அதிக அளவுல தேக்கப்படுவதும் கூட பூமியோட சுழற்சியில மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னுட்டும் வல்லுநர்கள் விளக்கம் கொடுக்கறாங்க. இது பற்றி நாசாவோட கோடார்ட் விண்வெளி விமான மையத்தோட ஜியோபிசிஸ்ட் டாக்டர் பெஞ்சமின் ஃபாங்ஷு என்ன சொல்றாரு அப்படின்னா, சீனா கட்டி இருக்கக்கூடிய இந்த ராட்சத அணையில 40 கியூபிக் கிலோமீட்டர்ஸ் தண்ணீரை சேமிக்க முடியும். இதன் காரணமா பூமியோட ஒரு நாளின் நீளம் பாத்தீங்கன்னா 0.06 மைக்ரோ செகண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு. மேலும் பூமியோட துருவ நிலையை சுமார் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு நகர்த்தி இருக்கு. மிகப்பெரிய பூகம்பங்கள் பூமியோட சுழற்சியில ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தோட ஒப்பிடும்போது இது பெருசு கிடையாது. ஆனாலும் கூட இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய கட்டமைப்புகளும் கூட பூமியோட சுழற்சியில் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத நாம உணர வேண்டும். அது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே மாறிக்கொண்டு இருக்கு. மேலும் மனிதர்களோட வேறு பல நடவடிக்கைகளும் கூட பாத்தீங்கன்னா கிரகத்தோட சுழற்சியை பாதிக்குதாம். குறிப்பா பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் காரணமா இந்த மாற்றம் நடந்து கொண்டு இருக்கு. அதாவது பூமியோட வெப்பநிலை அதிகரித்து 2 துருவங்களிலும் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் உருகிறது. வெப்பமண்டல கடல்களின் எழுச்சி ஆகியவை எல்லாம் பாத்தீங்கன்னா கிரகத்தோட பூமத்திய ரேகையில அதிக நிறைய குவிக்கிறதாகவும் இது பூமியோட சுழற்சியை மெதுவாக்கி ஒரு நாளின் நீளத்தை குறைக்கிறதாகவும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதனால பூமி வெப்பமயமாதல நாம தவிர்க்கிறதுக்காக நடவடிக்கைகளை ஃபர்ஸ்ட் நாம கடைபிடிக்க வேண்டும். இல்லை அப்படின்னா நம்ம சந்ததிகள் வாழ்வதற்கு ஒரு தகுந்த கிரகம் இல்லாமல் போகக்கூடிய நிலை சீக்கிரமாகவே உருவாகும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் அவங்க விடுக்கிறாங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.